வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி என்ன தைக்க போகிறோன்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வேஸ்ட்டு கிளாத்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம ப்ளவுஸ் தைச்சி சுடிதார் தைச்சி இந்த வேஸ்ட்டு கிளாத்லாம் நம்ம வச்சு ஒரு தலைகாணி ஒன்று தைக்கலாம். வாங்க எப்படி தைக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தலைகாணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ஒரு பீஸ் எடுத்து துணி வெட்டிக்கிறோம். இது எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வெட்டிக்கிறோம். பாருங்க, இப்போ இதை நம்ம 4 பக்கமும் ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்க, இப்போ நான் தையல் போட்டுணுன்ட்டு இப்போ இதை நம்ம திருப்பிக்கலாம். வேஸ்ட்டு கிளாத்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய துணியெலாம் எடுத்து வச்சுட்டேன் தலைகாணி உரை தைக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கவரில் நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் காட்டனாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருங்க, எல்லாம் ஒரு மாதிரி உருண்டையாக ஆகிடும். இந்த மாதிரி பாலிஸ்டரு, இந்த மாதிரி பூனம் அதெல்லாம் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இதில் வச்சு இந்த மாதிரி கிளாத்லாம் எடுத்து ஓரம் வச்சுருங்க. இதெல்லாம் வேண்டாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுடலாம். இப்போ இந்த ஓப்பனை என்ன பண்ணுறோம், மிஷினில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இப்படி மடித்து அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுன்னு வந்துடலாம். இப்போ ஒரு தையல் போட்டுன்னு வந்துடும். பாருங்கள், இப்போது சமமாக ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு கவர் ஒன்று தைக்கலாம், தலைகாணி கவர். சரி, நம்ம வேஸ்ட்டு துணி எடுத்து இப்போ எந்த நீட்டுக்கு வேணுமோ அந்த நீட்டுக்கு நம்ம வெட்டிக்கலாம். 4 இன்ச்சு அளவுக்கு நான் வெட்டி வச்சுருக்கேன். உயரம் ஒரு 15 இன்ச்சு அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதே அளவு எல்லாத்தையும் வெட்டி நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இது 2 பீஸு சின்ன சின்னதாக இருக்குது. இதை நம்ம ஒரே பீஸாக வைக்கலாம் நம்ம தையல் போட்டு. இது மேலே பாருங்கள், இப்படி கீழே விட்டு இப்படி கீழே விட்டு படிமான தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி இதையும் நம்ம 2 தையல் போட்டுக்கணும். வாங்க, இப்போ இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்க, இதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வச்சு இந்த துணியை அட்டாச் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும் வந்துடலாம். இப்போ நீட்டாக நம்ம இந்த மாதிரி தச்சின்னு வந்தாச்சு. இப்போ இந்த தலகாணியில் போட்டு நம்ம எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு வெட்டிக்கலாம். ஓகே, இதை அப்படியே மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை சமமாக வெட்டிக்கலாம். கரெக்டாக போட்டு வெட்டிக்கலாம். இப்போ 2 சைடும் நம்ம தையல் போட்டு வந்துடணும். ரெண்டு தையல் போட்டுக்கலாம். சமமாக வச்சு போட்டுக்கோங்க. திருப்பிடலாம். கவரை ரூலர் பாருங்கள், 2 சைடும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இப்போ இந்த ஓரத்தில் நம்ம தலகாணி வச்சு தையல் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரியே நம்ம தையல் போட்டுக்கலாம். இதை ஃபினிஷிங்காக கரெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது மேலே இருக்கும், உள்ளே போகாது. அதனால் கரெக்டாக வச்சு அழகாக தையல் போட்டுக்கோங்க. சுருக்கம் எதுவும் இல்லாத ஃபினிஷிங்காக போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன துணியில் வச்சு தைச்சது தானே. நமக்கு ரொம்ப கல் மாதிரி இருக்கும், ரொம்ப கழுத்தெல்லாம் வலிக்கும், தலை வலிக்கணும் அப்படின்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம காட்டன் துணி இதெல்லாம் வச்சாதான் உள்ளே உருண்டையாக சுருட்டிக்கிட்டு நமக்கு ஹார்டாக இருக்கும். இது வெறுமே பூனம் துணி தான், அதனால் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இந்த பாருங்கள், நான் தொடுறப்பே உங்களுக்கு தெரியுதா? இந்த பாருங்கள், நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், ஒன்றும் கல் மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி வேஸ்ட் துணியெலாம் இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இது வேணுன்னா நம்ம தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஷோபாவில் ஓரத்தில் வச்சுட்டு உக்காந்துக்கலாம். இடுப்பு வலிக்கெலாம் நல்லா கேட்கும் இது. இப்போ வெளியில் எங்கன்னா போகிறீங்கன்னா இப்போ சின்னதாக இருக்கிறதுனால அழகாக எடுத்துக்கிட்டும் போகலாம். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ இதே மாதிரி பை எப்படி தைக்கிறதுன்ட்டு, இந்த வேஸ்ட் துணியில் பை தைக்கிறதுன்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என் வீடியோவை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பயனுள்ள வீடியோவாக நான் போட்டு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி தைக்கிறதுன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்.